மகாநதி. இங்கே விஜய் எப்படியாவது பாட்டியை கரெக்ட் பண்ணலான்னு பாட்டிக்கிட்ட பேசுகிறாரு. பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பாட்டியும் பேசுகிறாங்க. விஜய்க்கு நல்லாவே புரியுது. அப்போ பாட்டிக்கு நம்ம மேலே கோவம் இல்லை, பாட்டியை ஈஸியாக மடக்கிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் காவேரிகிட்டையும் பேசுகிறாங்க. காவேரியும் விஜய்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே விஜய்க்கு அப்போ தான் புரியுது, காவேரி மனசுக்குள்ளேயும் எதுவும் இல்லை, காவேரி உள்ளுக்குள்ளே நம்ம மேலே இன்னமும் காதல் வச்சுருக்கா. இவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனை தான். குறிப்பாக அவங்க அம்மாவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவங்க அம்மாவை சரி பண்ணால் என்ன பண்ணணும்? அவங்க அம்மாவுக்கு நம்ம வீட்டில் வெண்ணிலா இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ வெண்ணிலாவுக்கு முதல்ல ஒரு வழியை பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு விஜய் உடனே என்ன பண்ணுறாரு, கிளம்பி வெண்ணிலாவை நல்ல ஹோமில் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு சில ஹோம்லாம் போய் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்க விஜய்க்கு திடீர்னு அங்கே 2 பேர் நிற்கிறத பார்த்ததும் விஜய்க்கு சமாதிச்சியாக இருக்குது. இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு வெண்ணிலாவுடைய அப்பா அம்மா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் விஜய் யோசிக்கிறாரு, வெண்ணிலா அப்பா அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்க எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு. இருந்தாலும் விஜய்க்கு மனசு ஆறல. இல்லை, அவங்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அங்கேயே போகிறாரு. போய் பார்த்தா அது வெண்ணிலாவுடைய அப்பா அம்மா தான். ஆனால் விஜய் பார்த்துட்டு முதல்ல லைட்டாக ரியாக்ட் பண்ணாலும் அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டு இருக்காங்க. உடனே விஜய் போயிட்டு, நீங்கள் 2 பேரும் வெண்ணிலாவுடைய அப்பா அம்மா தானே, நான் விஜய் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா யார் நீ, உனக்கு என்ன வேணும், நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் விஜய்க்கு சந்தேகம் தீரல. இல்லை, வெண்ணிலா சொன்னான், ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்கள் இறந்து போயின்னு சொன்னான். அவள் மட்டும்தான் இப்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான். அவளை நல்லபடியாக நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. உண்மையை சொல்லுங்கள், என்னாச்சு? நீங்கள் 2 பேரும் இவ்வளோ எங்கே இருந்தீங்க? வெண்ணிலா நீங்கள் இறந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, தம்பி நான் தான் சொல்கிறேன்ல, நீ யாருன்னு நினச்சவங்கள்ட்ட தப்பாக பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கு அப்போல்லாம் யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, சரிங்க, வெண்ணிலா மாதிரி இருக்கீங்களே, வெண்ணிலாவுடைய அப்பா அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு தான் அவங்கள்ட்ட பேசினேன். பாவம் வெண்ணிலா இப்போ உடம்புக்கு முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கா. ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவாக இருந்தால் உங்களை அழைச்சி போய் காட்டினா அது மூலிமா அவர் உயிர் பழைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் திரும்ப உடனே வெண்ணிலாவுடைய அம்மா, என்னப்பா சொல்கிறேன், வெண்ணிலாவுக்கு என்னாச்சு, ரொம்ப முடியல உடம்புக்கு இப்போவ, ஏன் என்ன பண்ணீங்க வர அப்படின்னு கேட்க, செம்மையாக அடிக்கிறீங்களே, இவ்வளோ நாள் வெண்ணிலானா யாருமே தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்போது வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லைனதும் என்னாச்சு ஏதாச்சுன்னு நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க, அப்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி, நாங்கள் உண்மையாகவே வெண்ணிலாவுடைய அம்மா அப்பா தான். அப்போ எதுக்கு இவ்வளோ நாள் இப்போ போய் சொன்னீங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு? இல்லை தம்பி, உங்கள் கல்யாணத்தப்போ உங்கள் சித்தப்பா பண்ண பிரச்சனை தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுனுச்சு. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது. அப்போ தான் நாங்கள் வெண்ணிலா எல்லோரும் ஒரு ஹோமில் தள்ளப்பட்டோம். எல்லோரும் அங்கே தான் தங்கியிருந்தோம். ஆனால் அவங்க சித்தப்பா தான் வந்து வெண்ணிலாவை மட்டும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனார். அப்புறம் தான் விசாரிக்கும் போது ஏதோ பிரச்சனை பண்ண காத்திருக்காருன்னு. அதனால தான் நாங்கள் உயிரோட இருக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு நாங்கள் யாருமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டோம். அவ்வளோதான் தம்பி, வேறு எதுவும் இல்லை தம்பி. சரி தம்பி, இப்போ வெண்ணிலாவுக்கு என்னாச்சு சொல்லு தம்பி அப்படின்னு சொல்ல, வெண்ணிலாவுக்கா வாங்க சொல்கிறேன் அப்படின்னு விஜய் இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வந்து காரில் வெயிட் பண்ண வச்சுட்டு விஜய் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. போகும் தாத்தா பார்த்துட்டு, விஜய் வந்துட்டியாப்பா, நல்ல வேலைப்பா, நீ எங்கே வரமாட்ட, அங்கேயே இருந்துட்டு அவங்களுக்கு எதனா பிரச்சனை கொடுத்துட்டுப்பா நினச்சேன், நீ வந்தது நல்லதுதான்ப்பா. ஏன் விஜய் இப்படி பண்ணுற, மனசு சரியில்லைனா வேறு எங்கேயாவது போக வேண்டியதானே, அதுக்காக அங்கே போய் அவங்களுக்கு ஏன்டா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே, இனிமேல் நீ அங்கே போகாத விஜய் அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா என்னால் அங்கே போகாமல் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பேன். அவங்களுடையக்கு நான் யாருங்கிறத புரிய வச்சு அவங்க மனசை மாற்றி என் மனைவியாக காவேரியை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வரைக்கும் நான் அங்கே தான் தாத்தா இருப்பேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்ன விஜய், ஏன் இப்போ நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேறேன், இதுதான் விஜய் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் ஆளு தாத்தா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், என் மனசில் இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான். சரி விஜய், இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்க, சரி தாத்தா இந்த வெண்ணிலா எங்கே தாத்தா அப்படின்னு கேட்க, வெண்ணிலா ரூம்லாண்டா இருக்கா, ஏன் இல்லை வெண்ணிலாவை ஹோமில் அழைச்சி போய் சேர்க்கலான் இருக்கேன். விஜய், இதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், ஆரம்பத்துலேயே நீங்கள் பிரியத்துக்கு முன்னாடியே சொன்னேன், வெண்ணிலாவால் உனக்கும் காவேரிக்கும் நிறைய பிரச்சனை வரும், பார்க்குறவங்க எல்லோரும் உன்னை தப்பாக புரிஞ்சுப்பாங்க விஜய், வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ அன்றைக்கி என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போது நீயே வந்து வெண்ணிலாவை ஹோமுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிற, ஏன் விஜய் இப்படி பண்ணுற, அன்றைக்கே பண்ணியிருந்தா யோசிச்சு பாரு, இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. இன்னும் தாத்தா பண்ணுறது, ஒரு சில நேரம் பட்டம் தானே புத்தி வருது, அதான் இப்போது அந்த வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, வெண்ணிலாவுக்கு எனக்கு தெரிஞ்சு உடம்புக்கு அந்த பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக அவள் க்யூர் ஆகிடுவா அப்படின்னு சொல்ல, ராகினி இதை கேட்டுட்டு உடனே வெண்ணிலா ரூமுக்கு ஓடுறாங்க. போயிட்டு, வெண்ணிலா
வெண்ணிலா விஜய் வராரு. விஜய் வந்தோடனே ஹோம்லெஸ் கொண்டு போய் சேர்க்க போகிறாராம். நீ போக மாட்டேன்னு சொல்லு, இங்கே தான் இருப்பேன்னு சொல்லு, உன் கூடிய இருக்குன்னு சொல்லி நீ பயங்கரமாக அழுது நடி, இல்லைனா நீ அப்புறம் விஜய் கூட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கே உட்காந்துருக்காங்க. விஜயின் தாத்தா இங்கே போகும்போது ராகினியை பார்த்த விஜய், நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை வெண்ணிலா திடீர்னு அழுகுற மாதிரி தெரிஞ்சது, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு விஜய் லைட்டாக யோசிக்கிறாரு. இங்கே நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனை காரணம் நீ தான். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே நடிச்சுக்கிட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்கியா? இரு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் வெண்ணிலா கிளம்பு அப்படின்னு சொல்லவும், வெண்ணிலா ஒன்று எங்கே விஜய் பண்ணி நீங்கள் இத்தனை நாளா ஏன் நான் பார்க்க வரல? உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு தெரியுமா? நீங்கள் ஏன் கூட இருங்க விஜய், எங்கேயும் போகாதீங்க விஜய் அப்படின்னு வெண்ணிலா விஜயோட கையை பிடிச்சிக்கிறாங்க. விஜய் ஒன்று வெண்ணிலா ஏந்திரிச்சு கிளம்பு, நாம் இப்போது முக்கியமான இடத்துக்கு போகிறோம் வா அப்படின்னு சொல்ல, வெண்ணிலா ஒன்று இல்லை விஜய் நான் எங்கேயும் வர மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், நான் இங்கே தான் விஜய் இருக்க போகிறேன் அப்படின்னு இங்கே வெண்ணிலா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு ராகினிகிட்ட, ராகினி வெண்ணிலாவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கீழே அடிச்சிட்டு வா, நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை விஜய் அவள் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு, அப்போ எதுக்கு வழுக்க டைமாக கூப்பிட்டு போகிறீங்க? ஏன் அவள் வழுக்க டைம் கூப்பிட்டு போனால் உனக்கு என்ன ராகினி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? சொல்கிறது மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கீழே போகிறாரு. இங்கே ராகினியும் வெளி இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து விஜய் சொல்கிறாரு, வெண்ணிலா இங்கே பாரு, இனிமே உனக்கு எனக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு புரியுதா? உன்னை கொண்டு போய் இப்போ ஹோமில் விட போகிறேன், அங்கே உங்களுடைய அப்பா அம்மா வர போகிறாங்க, அவங்க இனிமேல் உன்னை பார்த்துப்பாங்க, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, ராணி ஒன்று என்ன வெண்ணிலா அப்பா அம்மாவா? அவங்க தான் இறந்துட்டாங்களே ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியுது ராகினி? இல்லை அந்த நியூஸ் தான் ப்ரெஸ்லாம் வந்துச்சு, பேப்பர்லாம் போட்டிருந்தாங்களே நான் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். அப்படியா? ஒன்றும் இல்லை ராகினி, அவங்க அப்பா அம்மா இறக்கலை, நான் வீட்டில் தான் இருக்காங்க, நான் கொண்டு போய் இப்போ வெண்ணிலாவை அங்கே தான் விட போகிறேன் அப்படின்னு சொல்ல, வெண்ணிலா போக மாட்டேன்னு சொல்லி ரொம்பவுமே முரண்டு பிடிக்கிறாங்க. ஆனால் விஜய் பலான்னு வெண்ணிலா வர விட்றாங்க. இங்கே அப்புறம் வெண்ணிலா உனக்கு எந்த ஒரு ஞாபகம் மறதியும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ நடிக்கிற, பொய் சொல்கிற, ஏமாத்துறன்னு எல்லாம் எனக்கு புரியும், ஆனால் இது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போக முடியும், அதுக்காக என்ன ரொம்ப நீ அட்வான்ஸ் எடுத்துகிட்டு பழகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது, ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் இங்கேருந்து கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது அப்படின்னு இங்கே விஜய் வெண்ணிலாவை தரத்தில் இழுத்துட்டு வந்து இங்கே வண்டியை அமுச்சுட்றாரு. இங்கே என்னடா அது, நேற்றையும் விஜய் வீடு போட்டுருந்துச்சு ஆளியே காணோம், இன்றைக்கும் விஜய் வீடு போட்டிருக்கு ஆளியே காணோம், அப்படி எங்கே தான் போகிறாரு? நம்மளை லவ் பண்ணுறேன், நம்மளை எப்படியாவது மனசை மாற்றி இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார், ஆனால் இப்போது அதை விட்டுட்டு அதை விட முக்கியமாக எங்கே போயிருப்பார் அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. காவேரி என்ன காவேரி ஏன் ரூமா எட்டி பார்த்து யோசிச்சுட்ருக்க, நான் காணும் எங்கே போயிருப்பேனா? ஆமாங்க எங்கே போனீங்க, என்ன சொன்னீங்க என்கிட்ட? உன்னை காதலிக்க வச்சு உன்னை அழைச்சிட்டு போகிறதே வேலைன்னு சொன்னீங்க, இப்போது அப்போ எங்கே விட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ காவேரி நீ பாரு மைண்ட் வாஷ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு காவேரியால் எதுவும் பேச முடியல. ஒன்றும் இல்லை காவேரி, இப்போ கூட உனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணிட்டு வரேன். எனக்கு பிடிச்ச விஷயமா என்னது? அந்த வெண்ணிலா வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதுக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கி தான் ஒரு நல்ல ஹோம் பார்த்தேன், அந்த ஹோமில் கொண்டு போய் வெண்ணிலாவை சேர்த்து விட்டுட்டேன். இனிமேல் வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வரவும் மாட்டா, என் லைஃப்பில் இனிமேல் வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னு இங்கே விஜய் காவிட்டு சொல்ல, அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு காவேரி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்தாலும் காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்ல விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டுருக்காரு, உண்மையிலே விஜய் நம்ம மேலே உண்மையாக தான் அன்பு பாசம் வச்சுருக்காரு, நம்ம வச்சுக்கிறத தாண்டி விஜய்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அம்மா தான் விஜய் புரிஞ்சுக்க மாட்டாங்களே, அம்மா மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் நாமையும் திரும்ப பழையபடி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க.